அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்புல தமிழ்ல இயல் 4 கண்ணெனத்தகும். இதில் ஒரு 86 கேள்வி இருக்கு. வீடியோ ஃபுல்லாக பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் கீயோட வேணும் அப்படின்னா 9629905190க்கு 300 பே பண்ணிட்டு 6th to 12th தமிழ் அப்படின்னு சொன்னீங்கன்னா பல்க் கொஸ்டின் உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக வாட்ஸ்அப்பில் வந்துடும். சரிங்களா, மிஸ் பண்ணிடாதீங்க. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் என்ற பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா மூதுரை. அடுத்த கேள்வி, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற வரிகளுக்கு சொந்தக்காரர் யார்? ஔவையார். மூதுரையின் ஆசிரியர் யார்? ஔவையார். சொல்லும் பொருளும் தருக. மாசற அப்படின்னா குறையில்லாமல், மாசற அப்படின்னா குறையில்லாமல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. சீர்தூக்கி அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்து. சரிங்களா. தேசம் அப்படின்னா நாடு. அடுத்து, மன்னனையும் குறையில்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனை விட கற்றவரே சிறந்தவர். சரிங்களா. ஔவையார் எழுதிய வேறு நூல்கள் எவை அப்படின்னா ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி. மூதுரை என்னும் சொல்லின் பொருள் என மூத்தோர் கூறும் அறிவுரை. சரிங்களா. சிறந்த அறிவுரை கூறும் நூல் எது அப்படின்னா மூதுரை. சரிங்களா. மூதுரையில் எத்தனை பாடல்கள் உள்ளன அப்படின்னா 31. மாணவர்கள் நூல்களை டேஷ் கற்க வேண்டும். மாசற கற்க வேண்டும். இடமில்லாமல் பிரித்து இடமெல்லாம் பிரித்துனா இடம் குட்டல் எல்லாம். மாசற பிரித்து எழுதுக அப்படின்னா மாசு குட்டல் அற. குற்றம் பிளஸ் இல்லாதவர் சேர்த்து எழுதுக அப்படின்னா குற்றம் இல்லாதவர். குற்றம் இல்லாதவர். சிறப்பு குட்டல் உடையோர் சேர்த்து எழுதுனா சிறப்புடையோர். கல்வியின் அழகே அழகு என்பர் டேஷ் பெரியோர். படிப்போம், பண்பாட்டோடு நிற்போம், பார்ப்போற்ற வாழ்வோம் என்பவர் யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பண்பட்ட மனிதரின் புகழே டேஷ் நிலைத்திருக்கும் அப்படின்னா பல்லாண்டு. சரிங்களா. ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏழை, நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே என்ற வரிகளுக்கு சொந்தக்காரர் பட்டுக்கோட்டையார். துன்பம் வெல்லும் கல்வி நூலில் எழுதியிருக்காரு. பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் துன்பம் வெல்லும் கல்வி. வம்பு செய்யும் குணமிருந்தால் விட வேண்டும், அறிவு வளர்ச்சியின் அவன் முகத்தை தொட்டு விட வேண்டும் என்று பாடியவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். சொல்லும் பொருளும் தருக. தூற்றும் படி, இழகழும் படி, மூத்தோர், பெரியோர், மேதைகள் அப்படின்னா அறிஞர்கள், மாற்றார் மற்றவர், நெறி வழி, வற்றாமல் அழியாமல். தன்மானம் இல்லாத குறைகளுடன் சேரக்கூடாது. சரிங்களா. பிறரிடம் பழகும் முறையிலும் பேசும் முறையிலும் பண்பு நெறி மாறக்கூடாது. வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். பெற்ற தாயின் புகழும் நம் தாய்நாட்டின் பலரும் அறியாத வகையில் வாழ வேண்டும் என்பவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களின் சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா மக்கள் கவிஞர். எப்படின்னது? மக்கள் கவிஞர். திரை இசை பாடல்களில் உழைப்பாளியின் உயர்வை போற்றியவர் யார் அப்படின்னா மக்கள் கவிஞர். மெய்ப்பொருள் கல்வி என்ற அவை பிள்ளையின் ஆசிரியர் யார் அப்படின்னா வாணிதாசன். மாணவர் பிறர் டேஷ் நடக்கக்கூடாது அப்படின்னா தூற்றும்படி, நாம் டேஷ் சொல்படி நடக்க வேண்டும் அப்படின்னா மூத்தோர். கைப்பொருள் பிரித்து எழுதுக அப்படின்னா கை கூட்டல் பொருள். மானம் பிளஸ் இல்லா சேர்த்து எழுதுக அப்படின்னா மானம் இல்லா. கல்வி கண் திறந்தவர் யாருன்னா காமராஜர். நேற்று அவருக்கு பர்த்டே. நாடு முழுவதும் 50,000 பள்ளிகளை திறக்க முடிவு செய்தவர் காமராஜர். ஒரு மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்தில் நடுநிலைப் பள்ளி, 5 மைல் தூரத்தில் உயர்நிலைப் பள்ளி இருக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டியவர் யார் அப்படின்னா காமராஜர். கல்வித்துறை விதியின்படி எத்தனை மைல் தூரத்திற்குள் பள்ளிக்கூடம் இருந்தால் பக்கத்தில் வேறு பள்ளி அனுமதிக்காது அப்படின்னா 3 மைல் கிடையாது. சரிங்களா. கல்விக்கண் திறந்தவர் என்று காமராஜரையே சொன்னது யாரு அப்படின்னா தந்தை பெரியார் தான். காமராஜரின் சிறப்பு பெயர்கள் பெருந்தலைவர், படிக்கும் மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளன், தலைவர்களை உருவாக்குபவர். சரிங்களா. மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி சட்டத்தை இயற்றியவர் யாருன்னா காமராஜர். மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யாரு? காமராஜர். பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க காமராஜர் அறிமுகம் செய்த திட்டம் என்னது? சீருடை திட்டம். கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் யார் அப்படின்னா காமராஜர். காமராஜர் அவர்களுக்கு நடுவண் அரசு எந்த ஆண்டு பாரத் ரத்னா விருது வழங்கியது? 1976. காமராஜர் சிலை வந்து எந்த பீச்சில் இருக்கு அப்படின்னா மெரினா பீச்சில் இருக்கு. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்தின் பெயர் என்ன அப்படின்னா காமராஜர் பெயர்.
கன்னியாகுமரியில் காமராஜருக்கு எப்பொழுது மணிமண்டபம் அமைக்கப்பட்டது? 2 அக்டோபர் 2010. பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம், ஊரில் பள்ளிக்கூடமே இல்லை. பசியின்றி பிரித்து எழுதுக. பசி கூட்டல் இன்றி. படிப்பறிவு பிரித்து எழுதுக. படிப்பு கூட்டல் அறிவு. காடு கூட்டல் ஆறு சேர்த்து எழுதுக. காட்டாறு. எந்த பல்கலைக்கழகத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டது? மதுரை காமராசர் பல்கலைக்கழகம். காமராஜரின் எந்த எந்த இல்லங்கள் அரசுடைமையாக்கப்பட்டு நினைவு இல்லமாக மாற்றப்பட்டு உள்ளது? சென்னை இல்லம், விருதுநகர் இல்லம். கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்றவர் யார்? ஔவையார். ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் எங்க இருக்கு? தமிழ்நாட்டில் தான் இருக்கு. ஆசியா கண்டத்திலேயே 2வது பெரிய நூலகம் எங்க இருக்கு? சரிங்களா? அதாவது எது பேருன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம். தரை +8 அடுக்கு இருக்கு, அது பேரு. சரிங்களா? இதன் பரப்பளவு எவ்வளவு? 8 ஏக்கர். ஆசியா கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம் எங்க இருக்கு அப்படின்னா சீனால இருக்கு. ஃபர்ஸ்ட் சீனா, 2வது தமிழ்நாட்டில் அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான் செகண்டா. சரியா? நூலக விதிகளை உருவாக்கியவர் யாருன்னா ஆர் அரங்கநாதன். சீர்காழி ஆர் அரங்கநாதன் சொல்லுவாங்க. இந்திய நூலக அறிவியலின் தந்தை யாருன்னா அவர் தான், அரங்கநாதன். பார்வத்திறன் குறைபாடு உடையவர்கள் பிரிவு எந்த தளத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா தரைத்தளம். பிரெய்லி நூல்கள் எந்த தளத்தில் உள்ளன? தரைத்தளம். குழந்தைகளுக்கு சிறப்பாக உருவாக்கப்பட்ட பகுதி எந்த தளத்துல இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் தளத்துல இருக்கு. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பிற நாடுகளில் இருந்து திரட்டப்பட்ட 50,000க்கும் மேற்பட்ட நூல்கள் எங்கு உள்ளன அப்படின்னா சரி. பழமையான ஓலைச்சுவடிகள் எந்த தளத்தில் உள்ளன அப்படின்னா இங்கே வரலாறு, புவியியல், சுற்றுலா நூல்களும் உள்ளன. 7ஆம் தளம். தமிழ் நூல்கள் எந்த தளத்தில் அமைந்து உள்ளன அப்படின்னா 3ஆம் தளம். 2ஆம் தளம். தமிழ் நூல்கள் 2ஆம் தளம். கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள் எந்த தளத்தில் அமைந்துள்ளன? 3ஆம் தளம். 4ஆம் தளத்தில் எந்த நூல்கள் உள்ளன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி. இதெல்லாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பொறுத்துகளை கேட்பாங்க. கணிதம், அறிவியல், மருத்துவம் சார்ந்த நூல்கள் எந்த தளத்தில் உள்ளன? 5ஆம் தளம். 6ஆம் தளத்தில் எதை சார்ந்த நூல்கள் உள்ளன? பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை, வரலாறு மற்றும் சுற்றுலா புவியியல் சார்ந்த நூல்கள் எந்த தளத்தில் உள்ளன அப்படின்னா 7ஆம் தளம். நூலகத்தின் நிர்வாக பிரிவு எந்த தளத்தில் இருக்கு அப்படின்னா 8வது தளத்தில் இருக்கு. நூலகத்தில் படித்து உயர்நிலையை அடைந்தவர்கள் சிலரை குறிப்பிடுக அப்படின்னா அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அம்பேத்கர், காரல் மார்க்ஸ். நடமாடும் நூலகம் என்னும் திட்டத்தை எந்த அரசு தொடங்கி இருக்கு அப்படின்னா தமிழக அரசு. சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருதுடைய பேர் என்ன அப்படின்னா SR அரங்கநாதன் விருது. சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் லேஷ் எனப்படும். இணை எழுத்துக்கள் 6 வல்லின மெய் எழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் இணை எழுத்துக்களும் ஆகும். சரி. தமிழ் எழுத்துல எதற்கு மட்டும் இணை எழுத்து கிடையாது? ஆயுத எழுத்து. சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவதில்லை. சரி. அளபடியில் மட்டுமே நெடில் தொடர்ந்து அது இனமாகிய குரில் சேர்ந்து வரும்னா சரி. இணை எழுத்து என்ன மற்றும் இணை எழுத்து என்ன? அவுக்கு உ, ஈக்கு ஐக்கு ஈ. சரியா? யாதானும் நாடாமல் ஊறாமல் சாந்துணையும் கல்லாதவாறு. வரிகளிடம் பெற்ற நூல் திருக்குறள். அற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்தரையார் நாட்டு செய்யும் செல்லாத நாடில்லை. வரிகள் இடம்பெற்ற நூல் பழமொழி 400. ஆற்றுணா வேண்டுவது இல் என்று பாடியவர் யார்? முன்றூரை அரையனார். ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் எப்பொழுது? நவம்பர் 14, 1889. அன்னைக்கு முக்கியமான ஒரு தினம். அது கீழே கமெண்ட்ல பதிவிடுங்க. விவேகானந்தர் பிறந்த தினம் ஜனவரி 12. இது இளைஞர் தினமாக கொண்டாடுறாங்க, 1863. காமராஜர் பிறந்த தினம் எப்பொழுது? ஜூலை 15, 1903. இது என்ன தினம்னு கீழே பதிவிடுங்க. ராதாகிருஷ்ணன் பிறந்த தினம் இது எப்பொழுது? செப்டம்பர் 5. இது என்னன்னு கீழே பதிவிடுங்க. 1988. மின் படிக்கட்டு ஆங்கிலத்தில் என்ன? மின் தூக்கி ஆங்கிலத்தில் என்ன? சரிங்களா? எஸ்கலேட்டர்னு சொல்லுவாங்க. மின் படிக்கட்டு, மின் தூக்கி, லிஃப்ட். குறுந்தகடுனா காம்பேக்ட் டிஸ்க். ஸோ இந்த கொஷின் பேப்பர் வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம பல்க் கொஷினாக கொடுத்துட்ருக்கோம். 6th to 12th தமிழ் பல்க் கொஷின் 300 கூகுள் பே, ஃபோன்பேல 9629905190க்கு பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஈவினிங்குள்ளே வந்துடும். சரிங்களா? டெஸ்ட் சீரிஸும் போய்ட்டு இதே மாதிரி 6th, 12th ஜிகே சமூக அறிவியல் ஒவ்வொரு பாடத்திற்கும் தனித்தனி கொஷின் கொடுத்துருக்கேன். யூஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இருக்குது, வேணா வாங்கிக்கோங்க. இந்த மெத்தட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்ன தோணுதோ உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. சரிங்களா? தேங்க்யூ.